ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு எமது பார்வை. எல்லாரும் ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா லண்டனில் இருக்கிற த ஃபேமஸ் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியத்துக்கு. இந்த நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம் ஆஃப் லண்டன் அப்படின்றது கிட்டத்தட்ட 142 வருஷம் பழமையான ஒரு மியூசியம். இந்த நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியத்தில் 80 மில்லியன் ஐட்டம்ஸ், 80 மில்லியன் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கிறாங்க. மோஸ்ட்லி இது எல்லாமே அனிமல்ஸ், பேர்ட் ஸ்பீசிஸ், அதுக்கப்புறம் ஜியாலஜி சம்மந்தப்பட்ட, பேலண்டாலஜி சம்மந்தப்பட்ட ஸ்பெசிமன்ஸ் நிறைய இருக்கான். அண்ட் தென் இந்த மியூசியத்தில் ஆர்டிஃபிஷியலாக எர்த்குவேக் க்ரியேட் பண்ணுறாங்க, ஜுராசிக் பார்க்லாம் வச்சுருக்குறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் படித்தேன். ஸோ இந்த மியூசியத்தை போய் பார்க்குறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இந்த மியூசியம் லண்டனில் இருக்கிற சவுத் கென்சிங்டன் டியூப் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்குது. அண்ட் இந்த மியூசியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரிசர்வ் பண்ணியிருக்கணும். வீக்கெண்ட்ஸில் ஜென்ரலாக க்யூஸ் இருக்கும், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு டைம் ஸ்லாட் கிடைக்காது. இன்கேஸ் நீங்கள் வீக்கெண்டில் போகிறீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்டில் போய் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ரிசர்வேஷன் பண்ணுறப்பே உங்களுடைய டைம் ஸ்லாட் அண்ட் எத்தனை பேர் வர போகிறீங்கன்றதை கேட்பாங்க. நீங்கள் அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான ஒரு QR கோட் வந்துடும். நீங்கள் அந்த QR கோட் மெயில் எடுத்துகிட்டு டைரெக்டாக நீங்கள் என்ட்ரன்ஸில் போய் செக்இன் பண்ணிக்கலாம். ஸோ கம் அண்ட் ஜாயின் வித் மீ டு விசிட் த மோஸ்ட் ஃபேமஸ் மியூசியம் இன் லண்டன். இப்போ நம்ம லண்டன் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியமுக்கு வந்துட்டோம். இதுதான் கிராண்ட் என்ட்ரன்ஸ். உள்ளே போகிறதுக்காக காத்துட்ருக்கோம். நம்ம வந்திருக்க ஃபஸ்ட்டு செக்ஷன் ஹோமினின்ஸ். ஹோமினின்ஸ் யாருன்னா நம்ம தான். ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் அண்டு நம்மளுடைய ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாமே ஹோமினின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த ஹியூமன் பீயிங்ஸினுடைய மண்டை ஓடுகளை கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ ஆன் டாப் ஆஃப் இட்டில் இருக்கிறத ஹோமோசேப்பியன்ஸ் நம்ம. பட் கீழேந்து பார்த்தீங்கன்னா செவரல் மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி மண்டை ஓடுகள் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத காமிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது சிம்பான்சியோடைய ஒரு ஸ்கெலிட்டல் சிஸ்டம். அந்த எண்டில் மூணாவதாக இருக்கிறது தான் நம்ம ஹியூமன் பீயிங். இப்போ நீங்கள் பார்க்குற செக்ஷன் சிம்பான்சிக்கு ஹியூமன்ஸ்க்கும் நடுவில் லூசின்னு ஒரு உயிரினம் இருந்தது. இப்போ இது நம்ம ஹியூமன் பீயிங்ஸ். இந்த 3 உயிரினங்களும் நடக்கிற முறை எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்றதை காமிக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற செக்ஷன் ஒரு நியாண்டர்தால்ன்றது ஹோமோசேப்பியன்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஸ்பீசிஸ். ஸோ பெல்ஜியமில் கண்டெடுக்கப்பட்ட ரிமைன்ஸை வச்சு ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்றது. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டெவோனியன் பீரியட்னு 420 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் அண்ட் ராக்ஸ் இது எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதுதான் வேர்ல்ட்ஸ் ஏன்ஷியன்ட் ராக். கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம், 3850 வருஷம் முன்னாடி கிரீன்லாண்டில் எடுத்தது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செக்ஷன், வால்கனோஸ் அண்ட் எர்த்குவேக்ஸ். என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஹீட் சூட். வால்கனோவில் ரிசர்ச் பண்ணுறவங்க, வால்கனோவில் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறவங்கெல்லாம் போடக்கூடிய ஒரு சூட். அதனுடைய மினியேச்சர். இதோடைய ஸ்பெஷாலிட்டியே கிட்டத்தட்ட 1000 டிகிரி ஹீட் இது தாங்கும். இப்போ எர்த்குவேக் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். ஸ்டார்டிங்கே கேட்குறாங்க எர்த்குவேக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு. நான் பண்ணதில்லை, ஸோ நோ கொடுத்துட்றேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்ஷன். கோப் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு போட்டிருக்காங்க. கோப் அப்படின்றது ஜப்பானில் இருக்கிற ஒரு சிட்டி.
1995ல் இந்த சிட்டியில் ஒரு பெரிய எர்த்குவேக் வந்தது. கிட்டத்தட்ட 6000 பேர் இறந்து போனாங்க. 45,000 பேருக்கு மேலே ஹோம்லெஸ் ஆனாங்க. ஸோ அந்த சிட்டியில் இருந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டை ஒரு மினியேச்சர் மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த எர்த்குவேக்கை நம்மளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்க போகிறாங்க. பார்த்துட்டே இருங்க. இது இப்போது வந்து பண்ணுறதுனா ஆக்சுவல் ரெக்கார்டு எப்படி இருந்துச்சுன்றதை இது பண்ணி பண்ணுறாங்க. இது கேமராவில் எந்த அளவுக்கு ஃபிலிம் ஆச்சுன்னு தெரில, பட் உண்மையிலேயே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் செம மிரட்டலாக இருந்தது. இது வந்து எர்த்குவேக் ப்ரூஃப் பில்டிங்ஸ். ஸோ ஃப்யூச்சரில் எர்த்குவேக் வந்தால் கீழே விழாமல் நொறுங்காமல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பில்டிங் மாடல் வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம இந்த மியூசியத்தினுடைய சென்டர் ஹாலுக்கு வந்திருக்கோம். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பாட் இந்த மியூசியத்தில். நீங்கள் பார்க்குற இந்த ஸ்கெலிட்டன் வந்து இது வந்து ஒரு ப்ளூ வேலோட ஸ்கெலிட்டன். இதனுடைய லெங்க்த்து மட்டும் 82 அடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட பர்சனல் வெர்டிக்ட், நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம் இன் லண்டன் செமையாக இருந்துச்சு. உங்களுக்கு 5-6 வயசு குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மியூசியம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும், அதே சமயம் என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். நாங்கள் பார்த்தப்பே நிறைய குழந்தைங்க அப்பா அம்மாவோடு வந்திருந்தாங்க. ஸோ இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, ரிசர்ச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், எனிபடி ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஜியாலஜி அண்ட் நேச்சுரல் சயின்ஸ் கண்டிப்பாக இந்த மியூசியமுக்கு வரலாம். அப்புறம் இன்னொரு ஃபன் ஃபேக்ட், இந்த மியூசியத்தோடைய என்ட்ரி ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? ஃப்ரீ. ஸோ என்ட்ரி ஃப்ரீ இந்த மியூசியத்துக்கு. விருப்பப்பட்டால் நீங்கள் டொனேட் பண்ணலாம், பட் இட்ஸ் நாட் மேண்டேட்ரி ஃபார் யூ டு பே த ஃபீஸ். ஸோ எந்தவித இன்கமுமே இல்லாமல் எப்படி இவ்வளோ பெரிய மியூசியத்தை இவங்க வந்து மேனேஜ் பண்ணுறாங்கன்றதே ஆச்சரியமாக இருக்குது. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த முறை சந்திக்கிறேன். Until then, goodbye and stay safe.